இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிணத்த காணோம் படத்தோட விமர்சனம். இந்த படத்துல யோகி பாபு முக்கிய வேடத்துல நடிச்சிருக்காரு. மற்றபடி ஒரு 20-25 பேர் ஒன்று ரெண்டு காட்சிகளில் வந்துட்டு போற மாதிரி பாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் லவ்லின் சந்திரசேகர் உள்பட ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் உள்ள ஒரு ரோல்ல ரேச்சல் ரெபக்கா நடிச்சிருக்காங்க. இசை நிவாஸ் பிரசன்னா, எழுதி இயக்கினது மறைந்த இயக்குனர் சுரேஷ் சங்கையா. கதைன்னு பார்த்தா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம். ஒரு 100-150 பேர் கூட இருக்க மாட்டாங்க மாதிரி. சுத்தமா தண்ணியே கிடையாது. அப்ப அந்த ஊர்ல என்ன செஞ்சு அவங்க எல்லாம் பழைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதை பத்தி நமக்கு எதுவும் காட்டவும் இல்லை. ஆனா தண்ணிக்காக ஊர் மக்கள்லாம் தவம் இருக்காங்க. ஆனா இயற்கையும் சரி, அரசாங்கமும் சரி, அந்த ஆண்டவனும் சரி அவங்களுக்கு உதவல. அந்த ஊர்ல உள்ள ஒரு கோவில் பூசாரி தான் நம்ம ஹீரோ யோகி பாபு. கடைசியா ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கிணறு வெட்டுற முயற்சியில இறங்குறாங்க. நீரோட்டம் யோகி பாபுவோட வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவரும் ஊருக்காக இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா கிணறு வெட்ட பூதம் கிளம்புது, தண்ணி கிடைக்கல, பிரச்சனைகள் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் அரசாங்கம், லோக்கல் அரசியல்வாதி, போலீஸு, மந்திரி அப்படின்னு பலரால ஊர் மக்கள் ரொம்பவே துன்பப்படுறாங்க. கடைசியில என்ன ஆச்சு? இதுதான் கிணத்த காணோம் படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்னு சொல்லணும்னா, கதை கிடு கிடுன்னு நடந்துகிட்டே இருக்குது. வீணான காட்சிகள், வசனங்கள் எதுவும் இல்லை. சொல்ல வந்த விஷயத்த இயக்குனர் டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே போறாரு. 2 மணி நேரத்துக்கும் குறைவான ரன் டைம் தான் படத்துக்கு. அடுத்த ப்ளஸ் பாயிண்ட், ரொம்பவே ரியலிஸ்டிக்கா வறுமையில வாடுற ஒரு கிராமத்து மக்களை செட்டு, காஸ்டியூம், வசனங்கள் மூலமா நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்திடுறாரு இயக்குனர். ரொம்பவே மினிமலான மேக்கப்போட ஹீரோவும் ஹீரோயினும் கூட நடிச்சிருக்காங்க. பாராட்டுகள். ஆனா படத்தோட குறை என்னன்னா, இதுவே ரொம்ப ட்ரையான சப்ஜெக்ட். புதுமையான சப்ஜெக்ட்லாம் இல்லை. தண்ணீரை தேடுற கிராம மக்கள் பத்தி டஜன் கணக்கில் தமிழ்ல படங்கள் வந்திருக்கு. இயக்குனர் கொஞ்சம் காமெடி கலந்து கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கா மாதிரி தோணுது. ஆனா எந்த காமெடியுமே, அது சிச்சுவேஷன் ஆகட்டும், வசனங்கள் ஆகட்டும், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. 2 மணி நேரமாவே இருந்தாலும் இதனால இந்த படம் இன்னும் கொஞ்சம் கூட சின்னதா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. சொல்ல வந்த முக்கிய கருத்து, அதாவது வாழற கிராமத்து மக்களை அவங்களோட வாழ்க்கையை மதிக்காம வளர்ச்சிங்கிற பேர்லயோ இல்ல ஆராய்ச்சிங்கிற பேர்லயோ அவங்கள போட்டு மிதிக்க கூடாது அப்படின்ற அந்த கருத்தை ஆணித்தரமா சொல்லாம ஏதோ போற போக்குல 2-3 வசனங்கள், காட்சிகள் மூலமா சொன்னதால அது அவ்வளவா எடுபடவே இல்லை. அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்ல சர்வசாதாரணமா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு சின்ன அரசு அதிகாரி, கலெக்டர், மந்திரி இவங்கெல்லாம் சேர்ந்து ஊர்ல உள்ள எல்லா ஆண், பெண், ஒரு 80-90 வயசு மதிக்கத்தக்க கிழவங்க இப்படி எல்லாரையும் பிடிச்சி போலீஸ் ரத்தம் வர அளவுக்கு அடி அடின்னு அடிக்கிற மாதிரி சர்வசாதாரணமா காட்சிகள்லாம் வருது. அங்க வர மீடியாவும் சோசியல் மீடியாவும் எந்த கேள்வியும் யாரையுமே கேட்கவே இல்லை. 2026ல இதெல்லாம் எப்படி சாத்தியம்? வெற்றிமாறனோட விடுதலை படத்துலயாவது 1980களில் அதுவும் நக்சல் தொடர்புக்காக போலீஸ் இந்த மாதிரி ஒரு கிராமத்துல செஞ்சா காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இது நம்பும்படியாவே இல்லை. நடிப்புன்னு பார்த்தா எல்லாமே ரொம்ப ஆவரேஜ் நடிப்பு தான், எதுவும் சொல்லும்படியெல்லாம் இல்லை. அப்போ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டா கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஹாட் ஸ்டார்ல வரும்பொழுது வேணா குடும்பத்தோட பார்த்துக்கங்க. தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்குலாம் கண்டிப்பாக வர்த்தில் இந்த படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3/10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.